அண்ணா வணக்கம். இன்னைக்கு தமிழகத்தில் பல்வேறு அரசியல் சூழல் பரபரப்பான நடந்துகிட்டு இருக்குது. இந்த சூழலுக்கு மத்தியில் இன்னைக்கு முதல் முறையாக திரு விஜய் அவர்கள் தமிழகத்தில் பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதில் உங்களோட பார்வை எப்படின்னாங்கண்ணா? பட்ஜெட்டை பற்றி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஒரு குடும்பம் தன்னுடைய வாழ்வாதாரத்துக்கு தன்னுடைய கிட்னியை விற்று அந்த குடும்பம் நல்லா சொகுசாக வாழ்ந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது எப்படி இருக்கும்? மோசமாக தான் இருக்கும். முதல்ல குடும்பத் தலைவருடைய கிட்னி, அப்புறம் குடும்ப தலைவியோடைய கிட்னி, அப்புறம் பசங்களோட கிட்னி, எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா அப்படியே ஒரு கிட்னியாக விற்று நல்லா அந்த குடும்பம் பார்க்குறதுக்கு நல்லா அந்த பில்டிங்லாம் நல்லா வெள்ளையடிச்சு காரு கீருன்னு பந்தாவாக வாழ்ந்தாங்கன்னா அது எப்படி இருக்குமோ அப்படி தான் தமிழ்நாடு மாநில அரசோட நிலைமை. நான் இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கிற பல அரசியல் இயக்கங்களும் விஜயனுடைய பட்ஜெட்டை வந்து ஆதரிச்சிருக்காங்களே. மேஜர் இன்கம் வந்து சாராயத்திலேருந்து வருகிற வருமானம். சாராயத்தில் ஒரு அரசு நடக்கிறது அப்படிங்கிறது தமிழ் சமூகத்திற்கு ஒரு மிகப்பெரிய அவமானம். இதெல்லாம் மாற்றணும்னு சொல்லி தான் விஜய் அவர்களை மக்கள் வந்து தேர்ந்தெடுத்தாங்க. ஆனால் விஜய் அவர்களும் மீண்டுமே அதை தான் செய்கிறார். வந்த பட்ஜெட்லேயே மாற்றிட முடியுமா அப்படின்னு கேட்டால் மாற்றுவதற்கான ஏதாவது எத்தனைப்பு இருக்கணும்ல. சாராயத்துடைய வருமானத்தை நாங்கள் வந்து மாற்றுறோம், அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக நாங்கள் என்ன வருமானத்தை வைக்கிறோம்? அந்த ஒரு தொலைநோக்கு திட்டமே இல்லையே. அவங்க தமிழகத்தினுடைய கடனை வந்து பெருமளவில் குறைக்கிற மாதிரி தானே இந்த பட்ஜெட்டே வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. இப்போ கடன் வாங்குறாங்க. இல்லை, கடன் வாங்குறாங்க. கடந்த காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 1 லட்சம் கோடி திமுகலாம் கடந்த காலத்தில் ஒவ்வொரு ஆண்டு வாங்கினுச்சு. ஆனால் இன்றைக்கி திரு விஜய் அவர்கள் வந்து 55,000 கோடியாக வந்து குறைச்சிருக்காரு. அதுவே பெரிய சாதனையாக தானே தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் இயக்கங்கள்லாம் பார்க்குறாங்க. அது அவங்களுடைய பார்வை. நான் அதே பார்க்கணுமா என்ன? திரு விஜய் என்னுடைய கருத்து சொல்லிட்டேன். அதாவது இதில் வந்து என்னென்னா, நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு அரசு பல தங்களுடைய குடிமக்களுடைய பல பெண்களை விதவைகளாக்கி, பல பேருடைய குடலை கல்லீரலை காலி செஞ்சு, பல குடும்பங்கள் வந்து தங்களுடைய வருமானங்களை இழந்து, பல குடும்பங்கள் இன்றைக்கு குடியினால் நடுத்தெருவுக்கு வந்துருச்சு. தெருவுக்கு தெரு, முக்குக்கு முக்கு, கிராமத்துக்கு கிராமம் நிறைய எண்ணிக்கையிலான டாஸ்மாக் இருக்குது. இந்த டாஸ்மாக் வாசலில் கூட்டம் எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்குது. அவங்களும் இப்போ இந்த அவரோட இந்த காலத்தில் 717 கடைகளை வந்து மூடி இருக்கு. அது எல்லாருமே வழக்கமாக பண்ணுறது தான். எல்லா ஆட்சிகள் வரும்போதும் 400 கடை 500 கடைன்னு மூடுவாங்க. இவங்க ஒரு 200 கடை எக்ஸ்ட்ராவாக கணக்கு காட்டியிருக்காங்க. நான் சொல்கிறது அது இல்லை. நான் சொல்கிறது ரொம்ப சீரியஸான விஷயம். இதை நான் விமர்சனம் வைக்கணுன்றதுக்காகவும் சொல்லலை, இது நடக்கணுன்றதுக்காக திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன். திமுக ஆட்சியின் போதும் சொன்னேன், இப்போ விஜய் ஆட்சியின் போது நான் சொல்கிறேன். காரணம், இவங்களுக்கு குற்றம் சொல்லணுன்றது என்னுடைய நோக்கம் இல்லை. என்னுடைய நோக்கம் இது நடந்தாக வேண்டும். தமிழ்நாடு வருமானத்திற்கு வேறு வாய்ப்புகளை, இப்போ 50,000 கோடி எனக்கு டாஸ்மார்க்லேருந்து வருமானம் வருதுன்னு தமிழக அரசு சொல்லுதுன்னா, அந்த 50,000 கோடியை வேறு எந்தெந்த இடத்துலலாம் தமிழக அரசு திரட்ட முடியும் என்பதை யோசிச்சு பார்க்கணும். இன்றைக்கி திரு விஜய் அவர்கள் வந்து இன்றைக்கி இந்தியாவில் பரபரப்பாக போகிற இந்த E20 வந்து அதுக்கு ஆதரவாக ஒரு சில நிலைப்பாடுகள் திரு விஜய் அவர்கள் பண்ணியிருக்காரு. கள்ளக்குறிச்சியில் கூட 2 இடத்துல கரும்பு விவசாயிகளுக்கு உண்டான விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காரு. அதுக்காக சிறப்பு நிதிகள் கூட பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி புதிய நிறைய திட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கட்டத்துக்காக ஏஐக்கெலாம் நிறையா சிறப்பு நிதிகள் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அப்படி இருந்தால் இன்றைக்கி பல உங்களுடைய மாநில தலைவர் கூட மோசமான பட்ஜெட் அப்படின்னு விமர்சிச்சிருக்காரு. இல்லை, இப்போ என்ன சொல்ல வரேன்? இல்லை, இந்த மாதிரி நல்ல நல்ல ஆஸ்பெக்ட்லாம் இருக்குது, இருந்தாலும் ஏன் விமர்சிக்கிறீங்க? விமர்சனம் என்பது எந்த இடத்துலன்னு சொல்கிறோம்ல. இப்போ நயினார் நாகேந்திரன் அவர்கள் எந்த இடத்துல விமர்சிக்கிறோன்னு சொல்கிறாருல்ல. இல்லை, அவர் வந்து பார்த்தீங்கன்னா 1 மாதத்துக்கு உண்டான ஏதோ ஒரு கொச்சையான வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தி அந்த மாதிரி இது மோசமான பட்ஜெட். என்ன கொச்சையான வார்த்தை என்ன பயன்படுத்தி? இல்லை, இது 1 மாதத்துக்கு உண்டான பட்ஜெட் மாதிரி வந்து போட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு துணியில் வந்து அநியாயமாக பேசுகிறீங்க. இல்லை, கொச்சை என்ன? ஒரு புதுசாக ஒரு அரசாங்கம் வந்திருக்கு, அவங்களால முடிஞ்ச அந்த இன்னைக்கு எவ்வளவோ நீங்கள் இன்னைக்கு இந்தியாவில் பல அரசியல் இயக்கங்கள் E20 எல்லாம் எதிர்க்கிறாங்க. டெல்லியில் கூட அது E20 என்பது மத்திய அரசு பண்ணுதுங்க, அதை வந்து விஜய் பண்ணுறாரு. நீங்கள் E20 வந்து விமர்சிக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நியாயம். E20 விமர்சிக்கலையே, அது வரவேற்கிறோமே, அந்த பார்ட்டை வரவேற்கிறோம். விவசாயிகளுக்கு லாபம், எத்தனால் பிளெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது விவசாயிகளுக்கு லாபம். நான் பண்ணியிருக்கேனே, கடலூரில் முந்திரி பழத்துலேருந்து பயோ எத்தனால்
உங்களுக்கு தெரியும். உண்மை உண்மை. அது அது வந்து டன்னு கணக்கில் வேஸ்ட்டாக போகிற அந்த முந்திரி பழத்துல இருந்து இன்றைக்கு வந்து பயோ எத்தனால் தயாரிப்பை வந்து சென்னை ஐஐடியோடு சேர்ந்து இந்த ரிசர்ச்சை நான் முடிச்சிருக்கேன். இப்போ அது சாத்தியமாகிற பட்சத்தில் லட்சக்கணக்கான விவசாயிகள் முந்திரி பருப்பில் அவங்களுக்கு லாபம் கிடைக்கிற மாதிரி முந்திரி பழத்துலேருந்து கிடைக்கும். எத்தனால் என்பது விவசாய லாபத்தை 2 மடங்கு 3 மடங்கு ஆக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட். அதை வந்து இவங்க வந்து கரும்புலேருந்து எத்தனால் எடுக்கிறதுக்கான சில முன்னெடுப்புகள் எடுத்திருப்பது உண்மையிலே வரவேற்கத்தக்கது. ஆனால் அது இந்தியா ஃபுல்லாக ரொம்ப கடுமையான எதிர்ப்புகளை வந்து சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கு. எல்லாம் ஒரு எதிர்ப்பும் கிடையாது. இப்போ வந்து 3.5 லட்சம் கோடி நம்ம வந்து வருஷம் இன்வெஸ்ட் பண்ணுறோம். இதில் க்ரூட் ஆயில் இம்போர்ட். இப்போது உலகத்தில் 6ல் 1 பங்கு மக்கள் தொகை எங்கே இருக்குது? இந்தியா சைனா இந்த பேஸ் பண்ணியிருக்கு. இப்போ நம்ம எத்தனாலுக்கு ஸ்லோவாக ஷிஃப்ட் ஆகிறோம். அப்போ என்ன ஆகும்? இல்லை நான் கேட்க வேண்டியது என்னன்னா, இன்னைக்கு பிரேசில் ஏறத்தாழ வந்து 100% எத்தனால் நோக்கி அவங்க பயணிக்கிறாங்க. ஆனால் இங்கே 20%க்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பல எதிர்ப்புகள் வருது. அது மத்திய அரசு வந்து சரியான முறையில் மக்கள்கிட்ட கொண்டுட்டு போய் சேர்க்கலையோ. எதிர்ப்புகள் கிரியேட் பண்ணப்படுது. இல்லை அதை வந்து நீங்கள் உடைக்கிறதுக்கு உண்டான போதிய விஷயங்கள் மக்கள்கிட்ட நீங்க பண்ணுங்க. இல்லை நீங்க பண்ணுங்க. பாஜக பல விமர்சனங்கள் வருது. நான் என்ன கேட்குறேன், எல்லாத்தையும் அரசு பண்ணணுமா? உங்களுக்கு தெரியுதுல்ல எத்தனால் நல்லதுன்னு, உங்களுக்கு தெரியுதுல்ல அது விவசாயிகளுக்கு நல்லதுன்னு. பெட்ரோலியம் லாபி தான் இது மாதிரியான ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணுறாங்க, ஒரு ஃபேக் நரேட்டிவ் செட் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுதுல்ல. நீங்கள் பேசுங்க. ஒரு நாடு உருவாகணும்னா எல்லாருக்கும் தானே அதில் அக்கறை இருக்குது. இப்போ எப்படி இருக்குன்னா, நாட்டு மேலே அக்கறை இருக்கவங்க கூட, வெல் இன்ஃபார்ம்டாக இருக்கிறவங்க கூட, ஐயோ இது என்னங்க அரசு பண்ண மாட்டேது, சோஷியல் மீடியாவில் ஒரு ஃபேக் நரேட்டிவ் பரவுது, அதை மக்கள் தானே அதை கவுண்டர் பண்ணணும். எல்லோரும் தானே பேச முடியும். அரசு இல்லைங்க இன்ஸ்டாவை வந்து நாங்கள் தடை பண்ணுறோம், இல்லை ஏதோ ஒன்று பண்ணுறோம், இல்லை ஒரு 10 ஐடியா வந்து இது பண்ணுறோன்னா உடனே அது வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சுக்கு எதிரான ஒரு செயலாக போகும். இந்த அரசு அதை செய்ய விரும்பலை. பேச்சுரிமைக்கு முக்கியத்துவம் கொடுக்குது. அப்படி இருக்கும்போது நமக்கு என்ன கடமை இருக்குது? நாம் அந்த நரேட்டிவ் உடைக்கலாமே. உடைக்கணும். அது என்னன்னா, காங்கிரஸ் நான் இதை பார்க்குற எல்லாருமே ஃபேக் நரேட்டிவ் உடைக்க வேண்டிய கடமை இருக்குதானே. கடந்த மோடி அவர்களுடைய காலத்துக்கு முன்னாடியே இந்தியாவில் 5% எத்தனால் வந்து பயன்பாடில் இருந்துச்சு. இன்னைக்கு அதே ராகுல் காந்தி உங்களை எதிர்த்து பல பிரச்சாரங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. எத்தனால் பிளெண்டிங்ன்றது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிஎம்மாக வந்ததுக்கப்புறம் தான் கொள்கை முடிவாக எடுக்கப்பட்டது. அதுக்கு முன்னாடி கிடையாது. இந்த பிளெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணி சக்ஸஸ் பண்ணி 20% வரைக்கும் கொண்டு வந்தது பிஎம் நரேந்திர மோடி அவர்கள். இன்றைக்கு 100%ஆக இருக்கட்டும், ஃப்ளெக்ஸ் ஆயிலாக இருக்கட்டும், அதாவது 80% பயோ எத்தனால், 20% கேசோலின், அது வந்து ரேஸ் கார்லாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஹை எனர்ஜி ஃபியூயல், கார்பன் எமிஷன் கம்மி. இப்போ நம்ம 20% யூஸ் பண்ணுறதுலே ஒரு 20% நமக்கு வந்து 20%க்கு உள்ளாக நமக்கு கார்பன் எமிஷன் கொஞ்சம் கம்மியாக. ஸோ தட் வந்து இதெல்லாம் வந்து பாசிட்டிவ் சைடு. இதில் நெகட்டிவ் சைடுன்னு ஒன்றுமே கிடையாது. நெகட்டிவ் சைடு என்ன அப்படின்னா, பெரிய பெரிய பெட்ரோலியம் கம்பெனிக்கு லாபம் போயிடும். அதுதான் நெகட்டிவ் சைடு. அதை தாண்டி இதில் வெறும் நெகட்டிவ் சைடு கிடையாது. பட் நரேட்டிவ் இருக்குது சார், டீப் ஸ்டேட் பாலிடிக்ஸ் இருக்குது. அமெரிக்கா மாதிரியான நாடுகள் வந்து இந்தியா மாதிரியான நாடுகளுக்குள்ள சோஷியல் மீடியாக்குள்ளே நிறைய ஃபேக் நரேட்டிவ்ஸை ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. ஜென்சி மாதிரி 2K கிட்ஸ் மாதிரி இருக்கவங்களுக்கு மிஸ்இன்ஃபர்மேஷன்ஸ் நிறையா வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. அப்படின்னா அதை உடைக்க வேண்டிய கடமை கவர்மெண்ட்டுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் இருக்குது. இப்போ நமக்குலாம் என்னென்னா, சார் நாங்கள் பிஜேபிக்கு ஓட்டு போட்டோம் சார், பிஜேபி எல்லாம் பார்த்துக்கோம் சார். நம்ம நாடு தானே, நம்ம நாடு நல்லா இருக்கணும் தான் பிஜேபிக்கு ஓட்டு போட்டோம். நாடு நல்லா இருக்கணும், நம்மளும் கொஞ்சம் எத்தனைப்பு இருக்கணும்ல. இப்போ மற்ற நாடுகள் பார்த்தீங்கன்னா, ஒரு நாடுனா ஒரு கலெக்டிவ் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், கலெக்டிவ் ஒப்பீனியன் இருக்கும், எல்லோரும் சேர்ந்து பேசுவாங்க. நம்மளும் அது மாதிரி பண்ணணும் தானே. ஓகே. இப்போ எப்படின்னா ஒரு மாதிரி ஒரு நியோ நேஷ்னலிசம் உருவாகுது. நான் நேஷ்னலிஸ்ட்டு தான், நான் பிஜேபியை கார்னர் பண்ணுறேன். வாட் இஸ் யுவர் டியூட்டி சார்? நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஃபேக் நரேட்டிவ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு சார். நீங்கள் ஒரு 4 விஷயம் போடுங்க உங்களுக்கு தெரிஞ்சதை. அந்த ஃபேக் நரேட்டிவை பிரேக் பண்ணுறதுக்கு நீங்கள் கொஞ்சம் உங்களால் முடிஞ்ச ஒரு சிறு திரும்ப அந்த பக்கம் தள்ளி வைங்க, கிள்ளி வைங்க. ஓகே. என்னுடைய இப்போ இருக்கிற கரண்ட் டிமாண்ட் நீட் இதுதான். இப்போ என்னோட அடுத்தது, இப்போ தான் டெல்லியில் இந்த கரப்பான் பூச்சிகள் போராட்டங்கள்லாம் ஓஞ்சுது. உடனே அந்த எஃப்சிஆருடைய பிரச்சனைகள் உடனே இப்போ இந்தியா எதுவும் ப்ராப்ளம்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ நேற்று கூட வந்து திமுக டெல்லியில் ப்ராப்ளம் இல்லை, அமெரிக்காவில் தான் ப்ராப்ளம். இல்லை, அமெரிக்காவோட எம்பி பேசியிருக்காரு. எம்பி வந்து நேரடியாகவே வந்து இந்தியாவை விமர்சனம் பண்ணியிருக்காரு.
திமுகவில் இருந்து கூட நேற்று மத்திய உள்துறைகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கோரிக்கையெல்லாம் கொடுத்துருக்காங்க, கைவிடணும், அப்படி இல்லைன்னா ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சட்டம் முன்னோடியோ கொண்டுட்டு போகணும்னு சொல்லி கோரிக்கையெல்லாம் வச்சுருக்காங்க. அதில் என்ன தான் இருக்குது அந்த எஃப்சிஆரில்? அப்படி எஃப்சிஆரியால் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், ஃபாரின்லேருந்து வர்ற ஃபண்டு, ஃபாரின்லேருந்து வர்ற ஃபண்டு வந்து தவறான நோக்கங்களுக்கு, தேச விரோதமான நோக்கங்களுக்கு, சேவை இல்லாமல், மக்கள் சேவை இல்லாமல், மக்களுடைய முன்னேற்றங்கள் தொடர்பான விஷயங்கள் இல்லாமல் வேறு சில விஷயங்களுக்கு தவறாக பயன்படுத்துவதை தடை செய்வதும், அதை தண்டனைக்குரிய குற்றமாக மாற்றுவதும் இந்த எஃப்சிஆர்ஏ புதிய சட்டத்தினுடைய நோக்கம். இதில் உண்மையிலேயே ஃபாரின் ஃபண்டை வச்சு சேவை செய்பவர்கள், உண்மையிலேயே ஒரு டெவலப்மெண்ட்டுக்கு பண்ணுற ட்ரஸ்ட், என்ஜிஓஸ் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது எந்த அளவுக்கு நல்லது அப்படின்னா, இது நல்லதாக கெட்டதாக நீ யோசிக்கவே வேணாம். இதை கொண்டு வந்தோடனே அமெரிக்கா எதிர்ப்பு தெரிவிக்குது, பாகிஸ்தான் எதிர்ப்பு தெரிவிக்குது. அப்படியே தெரிய வேணாமா இது நல்லது தானே சார்? நான் அப்படி கஷ்டப்பட்டு இந்தியாவுக்கு நான் ஃபண்ட் அனுப்பி நான் இந்தியாவை முன்னேற்ற போகிறேன்னு ஏன் சார் அமெரிக்கா நினைக்க போகிறான்? யோசிச்சு பாருங்க. நமக்கு வந்து டேக்ஸ் போட்டு, நமக்கு வந்து மல்டிபிள் டேக்ஸை வந்து பல மடங்கு அதிகமாக போட்டு இந்தியா வளர்றது எனக்கு பிடிக்கலன்னு ஓப்பனாக சொல்கிற ஒரு கண்ட்ரி அமெரிக்கா. அவன் வந்து இந்தியாவுக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன கம்யூனிட்டி சர்வீஸ்க்கு நான் பணத்தை அனுப்பியே தீர்வேன் ஒத்த காலம் நிற்க போகிறானா? இல்லை, அந்த பணம் வந்து சிறுபான்மையினர்களுக்கு ஆதரவாகவும் இந்துக்களுக்கு எதிராக இருக்கிறதா நீங்கள் நினைக்கிறீங்க? எதிராக ஆதரவாக சிறுபான்மையினர் கேமுக்கே இதில் வேலை இல்லை. இல்லை, இதில் என்னன்னா இன்னைக்கு டீப் ஸ்டேட் பாலிடிக்ஸ் எல்லாமே ஒரு நாடை கவுக்கிறது எல்லாமே இந்த மாதிரி ஃபாரின் ஃபண்ட் மூலமாக தான் பண்ணாங்க. இல்லை, என்னன்னா இன்னைக்கு முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த எஃப்சிஆரை வந்து எதிர்க்கிறதுல உறுதியாக இருக்கிறோம், சிறுபான்மையினருக்கு துணையாக இருக்குன்னு சொல்லி அவர் இன்னைக்கு பேசியிருக்காரு. பேசட்டும், வேறு என்ன பேசுவார் அவர்? பிஜேபி கொண்டு வந்து எந்த பில்லுக்கு ஆதரவாக அவர் பேசியிருக்கார்? இப்போ நாங்கள் இத்தனை வருஷம் ஆட்சியில் இருக்கோம், 12 வருஷமாக நம்ம ஆட்சியில் இருக்கோம். ஸ்டாலின் அவர்கள் ஒரு பில்லை, பிஜேபியோட ஒரு ஆக்டிவிட்டீஸை ஆதரிச்சிருக்காரு அவர்? இல்லை, இப்போ வந்து அவங்களோட சொல்லுங்கள் ஏதாவது ஒன்று இல்லை எதிர்த்து. அப்புறம் அதில் என்ன சொல்கிறதுக்கு இருக்குது? ஏதாவது ரீசனிங் இருந்தால் சொல்லுங்கள். ஸ்டாலின் சார் இந்த ஒரு பாயிண்ட் சொல்கிறாரு சார், அந்த பாயிண்ட்டை வந்து எங்களுக்கு கன்வின்சிங்காக இருக்குது. இது சிம்பிள் தானே, பிளாட்டண்ட்டாக நார்மலாக இருக்கிற ஒரு விஷயம். ஃபண்டு வருது, அந்த ஃபண்டு வந்து ப்ராப்பராக யூட்டிலைஸ் ஆகணும். ஃபாரின்லேருந்து ஃபண்டு வந்து ஒரு நாட்டை கவுக்கிறதுக்கு அந்த ஃபாரின் ஃபண்டு யூஸ் பண்ணப்படுது. இப்போ வந்து இந்த நாட்டுக்கு எதிராக ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறதுக்கு சோஷியல் மீடியாவில் ஒரு 10 இன்ஃப்ளூயன்சர்ஸை எடுக்கிறீங்க. அந்த 10 இன்ஃப்ளூயன்சருக்கு பணம் தர்றதுக்கு அமெரிக்காவில் வந்து உங்கள் ட்ரஸ்ட்டுக்கு ஃபண்டு வருது. இந்தியா அனுமதிக்கணுமா? இந்தியா ஒரு நாடே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு 1000 இன்ஃப்ளூயன்சர்ஸை வச்சு போடணும். டீப் ஸ்டேட் பாலிடிக்ஸ் ஒரு நரேட்டிவ் செட் இருக்கு. இந்தியான்றது ஒரு நாடே கிடையாதுங்க அப்படின்னு சொல்லி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறான். ஒரு 1000 இன்ஃப்ளூயன்சர்ஸ், அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் 20,000 30,000 50,000 அந்த மாதிரி கொடுத்தா பேசுவாங்க, என்ன கண்டென்ட் கொடுத்தா பேசுகிறாங்க. அந்த மாதிரி ஒரு 1000 இன்ஃப்ளூயன்சர்ஸை நாடு முழுசும் எடுத்து இந்தியன் அப்படிங்கிற அந்த ஐடியாவுக்கு எதிராகவே ஒரு நரேட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்கன்னு வைங்களேன். இந்தியன் மிலிட்ரிக்கு எதிராக ஒரு அவதூறு, இல்லை இந்தியான்ற ஒரு ஐடியாவுக்கு எதிரான ஒரு அவதூறு, இந்தியாங்கிற அந்த உணர்வுக்கு எதிரான ஒரு அவதூறு, இதை அலோவ் பண்ணிடலாமா சார்? எந்த நாட்டில் இருந்தே எப்படி வேணால் ஃபண்டு வரலாம் சார், என்ன வேணால் பண்ணிக்கலாம் சார். இது நாடா இல்லை வேற என்ன? என்ன கேட்டால் இது 12 வருஷம் கழித்து கொண்டு வரதே வந்து தப்பு. நாங்கள் வந்து 1 வருஷம் 2 வருஷத்தில் வந்துருக்கணும் இந்த சட்டம், புரியுதுங்களா? இப்போ நான் இல்லை சார் இது சிறுபான்மையினருக்கு எதிராக இருக்குது. எப்படி சிறுபான்மையினருக்கு எதிராக இருக்குது? இல்லை, இன்னைக்கு அப்போ சிறுபான்மையினர் வந்து இது வரைக்கும் ஃபண்டு வாங்கி ஃபண்டை நாங்கள் எதுக்காக வாங்குறோன்னு சொன்ன காரணத்துக்கு இல்லாமல் வேறு காரணத்துக்காக பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க. அதான் உங்களுடைய கருத்து? இல்லை, என்னோட கருத்து அது கிடையாது. இல்லை, ஸ்டாலினை கேட்குறேன். இல்லை, இன்னைக்கு அவங்களே இது சிறுபான்மையினர்களுக்கு எதிராக இருக்குன்னு சொல்கிறவங்கலாம் அப்போது மைனாரிட்டி என்ஜிஓஸ்லாம் இது வரைக்கும் தப்பு பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொல்கிறாங்களா? இல்லை, அவங்க வந்து இன்னைக்கு வில்சன் அவர்கள் கூட இதனால வந்து சேவையை வந்து பார்த்தீங்கன்னா இந்துக்கள் தானே பயனடைய போறாருன்னு சொல்லி அவர் பேசுறாரு. இது மதம் மாத்துறதா? மதம் மாத்துறதுனால இந்துக்கள் பயனடைய போறாங்களா? மதம் மாத்துறதுக்கு அவங்க எவ்வளவோ சர்வீஸ் வந்து எஜுகேஷன் ஓரியன்டா பண்றாங்க இல்லையா? நீங்க காட்டுங்க, ஒரு 10 காட்டுங்க. இல்லை, எத்தனையோ இடத்துல காட்டுங்க. நீங்க ஃபாரின்ல இருந்து ஃபண்டு வாங்கி ஒரு என்ஜிஓ நீங்க சொல்ற மாதிரி சர்வீஸ் பண்றாங்க, காட்டுங்க. ஸ்கூல்ஸ், மிஷினரி ஸ்கூல்ஸ், எனக்கு தெரிஞ்சு எல்லா மிஷினரி ஸ்கூல்ஸ்லையும் பசங்க ஃபீஸ் வாங்கி தான் படிக்கிறாங்க. தெர் இஸ் நோ சர்வீஸ். நிறைய ஸ்கூலில் ஃபீஸ் வாங்குறாங்க. ஒரு பக்கம் கவர்மெண்ட் சம்பளம், அவங்க டீச்சர்ஸுக்கு கவர்மெண்ட் சம்பளம் கொடுக்குது. மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கான ஃபண்டு வருது, டீச்சர்ஸ் சம்பளம் வந்துடுது, பசங்கள்கிட்டையும் ஃபீஸ் வாங்குறாங்க.
மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கான ஃபண்டும் வருது. இது இல்லாமல் ஃபாரின் ஃபண்டு. எனக்கு புரியல நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு. இல்லை நீங்கள் இப்போ ஒரு வேளை எப்படி வச்சுக்கோங்க, ஒரு என்ஜிஓ இருக்குது. இந்த என்ஜிஓ வந்து இயேசுவின் பெயரால் இல்லை வந்து கிறிஸ்தவ பெருமக்களின் பெயரால் நடத்தப்படுது. அந்த என்ஜிஓ மதமாற்ற காரணங்களுக்காக அல்லாமல் உண்மையிலேயே ஒரு கல்வி நிறுவனத்தையோ ஒரு ஹாஸ்பிட்டல்லையோ இல்லை ஒரு அனாதாசிரமத்தையோ நடத்துதுன்னு வைங்களேன், அது இந்த எஃப்சிஆர்ஏ சட்டத்தில் தடுத்து நிறுத்தப்படவில்லை. அப்போ என்ன பிரச்சனை? சரி, இப்போ கிறிஸ்தவர்களுக்கு இஸ்லாமியர்களுக்குன்னு குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கா? இல்லை, அப்படி எதுவும் இல்லை. ரிலிஜியாசிட்டி இருக்கக்கூடாது. அப்போ இந்துக்களுக்கும் அது அடாப்ட் ஆகுது. அப்புறம் எப்படி நீங்கள் இதை வந்து கிறிஸ்டியன் மிஷினரிஸ் மட்டும் சொல்கிறீங்கன்னா, அப்போ கிறிஸ்டியன் மிஷினரிஸ் வந்து ஃபாரின் ஃபண்டை ஒன்லி ஃபார் ரிலீஜியஸ் கன்வர்ஷன் பயன்படுத்தியிருக்காங்க. தெர் இஸ் நோ சர்வீஸ் மோட்டிவ் ஃபார் தம் நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே, ஒரு தவறான விஷயத்தை தடுக்கிறதுக்கு ஒரு சட்டம் வருது சார். அந்த சட்டம் வந்துச்சுன்னா இவங்கெல்லாம் பாதிக்கப்பட்டுருவாங்க சார். அப்போ அந்த தவறான செயலை இவங்க தான் செய்கிறாங்க. உதாரணத்துக்கு போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபடுறவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் தூக்கு தண்டனை கொடுக்குறோன்னு ஒரு சட்டம் வருதுன்னு வைங்களேன். நீங்கள் ஒரு குறிப்பிட்ட இனக்குழுவை காட்டி சார் இந்த சட்டம் வந்தோன்னா இவங்கெல்லாம் பாதிக்கப்பட்டுருவாங்கன்னு சொல்கிறீங்கன்னா, இப்போ மறைமுகமாக நீ என்ன சொல்ல வரீங்கன்னா அவங்கெல்லாம் வந்து போதைப்பொருள் கடத்துறாங்கன்னு சொல்ல வரீங்க, அப்படி தானே? இல்லை, நான் அந்த அர்த்தத்தில் நான் அப்படி தானே வரும் மீனிங். அப்படி தானே மீனிங் வரும். சார் துப்பாக்கி எடுத்துகிட்டு வேட்டைக்கு போகிறவங்களுக்கெல்லாம் சரி தானே சார்? சார் எங்கள் இந்த ஊரில் எல்லாமே துப்பாக்கி எடுத்துன்னு வேட்டைக்கு போவாங்க சார், அவங்களாம் பாதிக்கப்பட்டுருவாங்க, அப்படி தானே சார் இது? ஓகே, என்னோட அடுத்த கேள்வி, நீங்கள் வந்து கடந்த பல ஆண்டுகளாக மிகப்பெரிய பெருமையாக பேசக்கூடிய அந்த யூபிஐயோட ஸ்கீம்ஸ் பல உலக நாடு ஃபுல்லாக பல நாட்டு கொண்டுட்டு போனதா, இன்றைக்கி அந்த பொதுமக்கள் மத்தியில் வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வாங்குறது பெரிய கொடுமை இல்லைங்களா? பொதுமக்கள்கிட்ட வாங்கினாங்களா? இல்லை, அதுதான் பார்த்தீங்களா பொதுமக்கள்கிட்ட வாங்கினாங்கன்னு? இல்லை, இன்னைக்கு ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் இப்போ நம்ம ஜிபே பண்ணி ஏதாவது ஒரு பைசா அவங்ககிட்ட இருந்து பிடிச்சாங்களா? இல்லை, என்கிட்ட பிடிக்கல. இன்னைக்கு நீங்கள் பொதுமக்கள் இல்லையா? பாகிஸ்தான்லேருந்து வந்தீங்களா? இல்லை, அடுத்தது உங்களுடைய விஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதை நோக்கி தானே பயணிக்குது. விஷன்லாம் இல்லைங்க, அது வந்து ரொம்ப கிளியரான ஒரு விஷயம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. யுனைடெட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது கவர்மெண்ட்டுக்கு சொந்தமானது, சரியா? அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பில்ட் பண்ணது கவர்மெண்ட். அதுக்கு ஒரு சர்வர் வேணும், அதுக்கு வந்து ரன்னிங்க்கு வந்து ரேம் மாதிரி ஜிபியூ மாதிரி இந்த ரன்னிங் விஷயங்களுக்கான செலவுகள், அதை சேவ் பண்ணுறதுக்கான டேட்டாஸ், சர்வரு, சைபர் செக்யூரிட்டி, ஏன்னா இது வந்து ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட. இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு பல கோடிகள் இன்டெல்ஜ் ஆகிட்டுருக்கு அந்த யூபிஐங்கிற அந்த செட்டப்பை உருவாக்குறதுக்கு. அந்த யூபிஐங்கிற அந்த செட்டப்பை உருவாக்கி ப்ரைவேட் பிளேயர்ஸ் வந்து இதில் ஒரு ஆப் ரெடி பண்ணி ப்ளே பண்ணிக்கலாம். கூகுள் பே, ஃபோன்பே, பீமுங்கிறது அந்த யூபிஐயோடைய கவர்மெண்ட்டே ரன் பண்ணுறது. பீம் அண்ணல் அம்பேத்கருடைய நினைவாக பீமுங்கிற அந்த ஒரு பேரை வச்சார் மோடி. இப்போது சம்ஹவ் இதில் வந்துட்டு என்னென்னா, உங்களுக்கு வந்து உலகத்திலேயே அதிக அளவில் ரியல் டைம் டிரான்சாக்ஷன் இன்றைக்கி இந்தியாவில் தான் நடக்குது. 55 கோடின்னு நினைக்கிறேன் அந்த ரியல் டைம் டிரான்சாக்ஷனோட அளவு. அப்போது இந்த செட்டப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு மினிமம் காஸ்ட் ரொம்ப 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 கம்மியான ஒரு பர்சன்டேஜ் வியாபாரிகள்கிட்டருந்து வாங்கலான்னு அலோவ் பண்ணுறது தான் இப்போ போட்டிருக்கிற அந்த பில்லுடைய பர்பஸ். இவங்ககிட்ட இருந்து இல்லை, யார்கிட்ட இருந்து? பொதுமக்கள் இருந்து கிடையாது. இப்போ இதனால பொருட்கள் விலை ஏறிடும் அப்படின்னு சொல்லி ஒரு பொருளை கிளப்புறாங்க. இது வாங்கிறது வந்து கிட்டத்தட்ட அந்த 0.3%, 0.4% இந்த மாதிரி தான் பர்சன்டேஜ் போடுறாங்க. ரொம்ப 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 கம்மி. நீங்கள் வாங்குகிற எல்லா பொருட்களும் எம்ஆர்பியில் நம்ம வாங்குகிறோம், புரியுதுங்களா? இந்த சார்ஜை வச்சு அதில் விலை ஏற்ற முடியுமா? நீங்கள் இப்போ ஒரு மளிகை கடை வச்சுருக்கீங்க, உங்கள்கிட்ட நான் வந்து ஒரு மில்க் பிஸ்கெட்டும் ஒரு ஃபேண்டா பாட்டிலும் ஒரு மூட்டை அரிசியும் எடுக்கிறேன். இது எல்லாத்துக்குமே உங்கள்கிட்ட எம்ஆர்பி இருக்குது. எல்லாத்துக்கும் சேர்த்து நான் வந்து என்ன பண்ணுறேன், ஒரு ஜிபேயில் ஒரு பேமெண்ட் பண்ணுறேன். நீங்கள் எப்படி இதில் ரேட் அதிகமாக போட முடியும்? அது உங்களுக்கு போடுறது ரொம்ப ரொம்ப மீக்கர் காஸ்ட். அது வியாபாரிகளுக்கு. சரி, வியாபாரிகளுக்கு கூட ஏன் சார் போடணும்? இப்போது வியாபாரிகளுக்கு இப்பயுமே ஜிபேவுக்கு அவங்க அந்த ப்ரைவேட் பிளேயர்ஸுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இப்போ நீங்கள் ஃபோன்பேயில் ஸ்பீக்கர் வைக்கிறீங்கன்னு வைங்களேன், பேடிஎம்மில் ஸ்பீக்கர் அதுக்கெல்லாம் அவங்க ரெண்ட் கலெக்ட் பண்ணுறாங்க.
அந்த ரெண்ட் அமௌண்ட்டோட ஒப்பிடும்போது இப்போ கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குற காஸ்ட்டுங்கிறது ரொம்ப 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 கம்மி. இதனால ஒரு பெரிய லாஸோ, இதனால ஒரு டைவர்ஸோ, இல்லை புதுசாக ஏதோ ஒரு நடக்க போகுதுன்ற மாதிரி நடக்க போகிறதே கிடையாது. பொதுமக்கள் மேலே போடலை, வியாபாரிகள்கிட்ட கூட ரொம்ப ரொம்ப கம்மி. ஆல்ரெடி வியாபாரிகள் அந்த ப்ரைவேட் கம்பெனிஸ் இருக்கு இல்லையா, ஜிபேவோ ஃபோன்பேவோ இல்லை வந்து பேடிஎம்மோ, அதுக்கு அந்த ஸ்பீக்கரு அந்த மாதிரியான டிவைஸ்க்கான ரெண்ட்டு கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அதோடு ஒப்பிடும்போது இது ரொம்ப ரொம்ப கம்மி. இந்த கம்மி அமௌண்ட்டை வச்சு இந்த யூபிஐங்கிற அந்த செட்டப் இருக்கு இல்லையா, அதோடைய அந்த சைபர் செக்யூரிட்டி நம்ம எல்லாருடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸும் அது உள்ளே இருக்குது. அதை நம்ம வந்து டெவலப் பண்ணி ஆகணும். இன்னொன்று, இதிலிருந்து ஒரு எக்ஸஸாக ஒரு இன்கம், ஏன்னா அது ஒரு நிறுவனம் மாதிரி தான், அரசு நிர்வகித்தாலும் கூட அந்த பேமெண்ட் கார்பரேஷனுங்கிறது அது ஒரு நிறுவனம். அதுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக இன்கம் வருது அப்படின்னு சொல்லும்போது, இப்போ யூபிஐ வந்து உலக நாடுகள் முழுசும் ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு. இப்போ யூபிஐ வந்து துபாயில் அக்சஸ் ஆகுது, இன்னும் உலக நாடுகளில் சிங்கப்பூர் பல நாடுகளில் பண்ணுறேன், மலேசியா, உலக நாடுகள் பல ஒரு 7-8 நாடுகளில் முக்கியமான நாடுகளில் யூபிஐ நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்க முடியுன்ற ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு. இப்போ அந்த யூபிஐ அப்படிங்கிறது ஃபாரின் கண்ட்ரிஸ்க்கெல்லாம் போயிட்டதுனால இப்போ யூபிஐ மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்டர்ஸ் வருவாங்க. அப்போ கொஞ்சமாவது இன்கம் ஜென்ரேஷன் காட்டினா தான் இந்த யூபிஐயில் இன்வெஸ்ட்மெண்ட் வரும். அதுக்கு தான் இது. நமக்கு எந்த லாஸும் இல்லை, ஆனால் யூபிஐக்கு அதில் இன்வெஸ்ட்மெண்ட் வரப்போகுது. நம்ம நாட்டுக்குள்ளே ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வரப்போகுது. சார் இதில் எனக்கு என்ன சார் லாபம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு விஷயமாக நடந்து தான் நம்ம நாட்டுடைய பொருளாதார மதிப்பு உயரும், நாட்டுடைய குறைந்தபட்ச லைஃப் ஸ்டைலுடைய வேல்யூ அதிகமாகும், தனிநபர் வருமானம் உயரும், நம்முடைய பண மதிப்பு உயரும். பண மதிப்பை நம்ம உயரணுங்கிற சுதந்திரம் அடையும் போது நம்முடைய $1 அமெரிக்காவுடைய $1 ஒன்று ஈவனாக தான் இருந்தது. இன்றைக்கி அமெரிக்காவோட $1 $95 போயிடுச்சு நம்மளுடைய டாலரோட ஒப்பிடும்போது. இப்போ அதை நம்ம குறைக்கணும்னா இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயங்கள் மூலமாக தான் ரூபாயோடைய மதிப்பை நம்ம வந்து கூட்ட முடியும், நாட்டினுடைய மதிப்பை கூட்ட முடியும், நம்முடைய லைஃப் ஸ்டைலில் நமக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் ஒன்றா பண்ண முடியும். ஓகே, இன்றைக்கி தமிழ்நாட்டில் விஜயனுடைய மவுஸ் வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா உதயநிதியினருடைய கைதுக்கு அப்புறம் இன்றைக்கி பாமர மக்களும் பார்த்திங்கன்னா விஜயை வந்து போற்றக்கூடிய நிகழ்வு நடக்குது. பாஜக கடந்த காலத்தில் அதே உதயநிதி பல விஷயங்கள் ஆன்மீகத்தை பற்றியே தவறாக பேசிக்கிட்டு பெங்களூர்லாம் போனார். ஆனால் அப்போல்லாம் வந்து உங்களால் கைது பண்ண முடியாத வந்து ஒரு சூழல் வந்து உங்கள் அரசுக்கு வந்து ஏற்பட்டுச்சா? அதனால் நிர்பந்தம் ஏதாவது இருந்ததா பாஜக அரசாங்கத்துக்கு? ஸ்டேட் போலீஸ், நம்ம போலீஸ் முதல்ல நம்ம கையில் இல்லையே, எப்படி அரெஸ்ட் பண்ண முடியும்? இல்லை, அரசில் பல அமைச்சர்கள் மேலே ஊழல் குற்றச்சாட்டுகள் கூட இருந்தது. ஆனால் அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வெளியில் தானே இருக்காங்க. ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்குன்னு நீங்கள் சொன்னதே நாங்கள் கேஸ் போட்டதுனால தானேங்க. எனக்கு புரியல. நீங்கள் சொல்கிறது எப்படி? நாங்கள் ரைடு விட்டதுனால தான் நீங்கள் சொல்கிறீங்க. இல்லை, அவங்களுக்கு உண்டான விஷயங்கள் எதுவும் கிடையாது. நீங்கள் சொல்கிற எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்த ஆக்ஷன்ஸ்க்கு அடுத்து தான் நீங்கள் சொல்கிறீங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள். ஏவாவேலு கிட்ட சார் அவர் ஊழல் பண்ணார், ரைடு விட்டது யார்? சென்ட்ரல் கவர்மெண்ட். சார் செந்தில் பாலாஜி கேஸு சென்ட்ரல் கவர்மெண்ட். எல்லா விஷயத்தையும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ரைடு மட்டும் தான் நடத்துவீங்க, ஆக்ஷன் எடுக்க மாட்டீங்களா? என்னது புரியல? இல்லை, ரைடுங்கிறதே ஒரு ஆக்ஷன் தானேங்க. ஊழல் பண்ணதுக்கு உண்டான தண்டனைங்கிறது யார் கொடுப்பா? நேராக மத்திய அரசு கொடுத்துருமா? சட்டம் தானே, சட்டத்து மூலமாக தானே கொடுக்க முடியும். அப்போ அந்த சட்டம் வந்து பல ஓட்டைகள் இருக்குங்களா? ஓட்டை இருக்குது, என்ன பண்ணலாம்? எனக்கு புரியலங்க. இன்னைக்கு மக்கள் காசு பல 1950 நமக்கு அரசியலமைப்பு சட்டம் வந்தது. அதுலேருந்து ஒரு சட்டமாக நமக்கு வந்துகிட்டு இருக்கு. கோர்ட்டுன்னு ஒரு செட்டப் இருக்குது. நம்ம சர்வாதிகாரி கிடையாது. நாம் ஒரு விஷயத்த பண்ணால் கோர்ட்டு தலையிட்டு இல்லை நீ பண்ணாத அப்படின்னு சொல்கிறதுக்கும் இங்கே கோர்ட் இருக்குது. எல்லாத்தையும் தாண்டி தான் ஒரு குற்றவாளியை நம்ம குற்றவாளிக்குள்ளே நிறுத்த வைக்க முடியும். இதானே நிதர்சனம். பண்ண மாட்டீங்களான்னா எப்படி பண்ண முடியும்? ஒரு ரைடு வருது, அதில் ஆவணங்கள் கிடைக்குது, அதுக்கு நோட்டீஸ் ப்ரொசீஜர் இருக்குது, அதுக்கப்புறம் தான் ஒரு எஃப்ஐஆர் போட முடியும். இப்போ கேஷ் ஃபார் ஜாப்ஸ்ன்னு சொல்லி ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க நேரு வீட்டில். நேரடியாக ஈடியால் எஃப்ஐஆரே போட முடியல. அதான் சட்டம். போய் ஸ்டேட் கவர்மெண்ட்டை தொங்கிட்டு இருக்குது. ஐயா எஃப்ஐஆர் போடுங்க. இதுதான் சட்டம். இடி எந்த அளவில் செயல்பட முடியுமோ அந்த அளவில் தான் செயல்பட முடியும். அவங்க வேறு ஒரு எஃப்ஐஆருக்குள்ளே போகிறாங்க, இன்னொரு காக்னிசபிள் அஃபென்ஸுக்கான ஒரு பிரைமரி ஃபேஸி கிடைக்குது, அதில் நீ எஃப்ஐஆரை போடுறான்னு சொல்லி ஸ்டேட் கவர்மெண்ட்டை கேட்குறாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் எஃப்ஐஆரை போட்டால் தான் இவங்களால் உள்ளே போக முடியாதா சார்? நேரடியாக நீங்கள் சினிமாவில் வர மாதிரி தூக்கி போட்டு மீதிக்க முடியாதுங்க. உதயநிதிக்கு ரிமாண்டே இல்லாமல் கோர்ட்டில் பெயில் வாங்கலையா?
வாங்க. இவ்வளோ பேசுகிறீங்களா சார் விஜய் ஸ்டேஷன் பெயில் வந்து ஸ்டேஷன் பெயில் எப்படி நான் பெயிலபிள் கொடுத்தாங்க? நான் தான் கேட்டேனே பார்த்தீங்கல்ல. இல்லை நீங்கள் கேட்டிருந்தீங்க. ஆனால் ஸ்டேஷன் பெயிலில் தானே வந்து நான் பெயிலபிள் அஃபென்ஸ்க்கு எப்படி கொடுத்தாங்க? எப்படி கொடுத்தாங்க? கூட்டு ரிமாண்ட் பண்ண வேண்டியது தானே. ரிமாண்ட் பண்ணதுக்கப்புறம் கூட ஒரு பெயில் வாங்கிட்டு போகிறாரு. கோர்ட்டு தான் ரிமாண்டே இல்லாமல் பெயில் கொடுக்குது. நீங்கள் ஏன் கொடுத்தீங்க? விஜய் வந்து இது நாடகமாக நடத்தினான்னு நினைக்கிறீங்களா? அவங்க தான் பதில் சொல்லணும். நீங்கள் சொல்கிற சார் அவர் ரொம்ப பவர்ஃபுல் சார், அவராலேயே ஒரு நாள் கூட உள்ளே வைக்க முடியலையே. நீங்கள் சென்னையிலேருந்து தஞ்சாவூருக்கு ட்ரிப்பு கூப்பிட்டு போய் அதுவும் தஞ்சாவூர் கூட போகல, பாதியிலே இறக்கி விட்டு வந்துட்டீங்களே. நான் சொல்கிறது புரியுதுங்களா? பேசுகிறதுனா எப்படி வேணால் பேசலாம். இன்றைக்கு நாடு எங்கேருந்து எங்கே போயிருக்கு, நாங்கள் எங்கே எதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணிகிட்ருக்கோம்? அடித்தட்டு மக்களுக்கும் எல்லாமே கிடைக்கணும், எல்லாருக்கும் வீடு வேணும், எல்லாருக்கும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வேணும், எல்லார் வீட்லேயும் கேஸ் அடுப்பு இருக்கணும், எல்லா பெண்களுக்கும் பாத்ரூம் இருக்கணும், எல்லாருக்கும் அரிசி பருப்பு ரேஷன் கடையில் கிடைக்கணும். இதெல்லாம் நரேந்திர மோடி யோசிச்சுட்டு இருக்காரு, பண்ணிகிட்ருக்கார். எல்லா அமைச்சர்களையும் ஜெயிலில் போடணும், எல்லா முன்னாள் முதலமைச்சர்களையும் தூக்கிட்டு போய் ஜெயிலில் போடணும். இது அவருடைய ப்ரையாரிட்டியில் இல்லை. புரியுதா? இல்லை, மக்கள் வந்து தவறு செஞ்சவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும் தானே மக்கள் எதிர்பார்க்க. நடவடிக்கை எடுத்துக்கிட்டு தாங்க இருக்கோம். நான் தான் சொல்கிறேனே, நடவடிக்கை எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். அதனால தான் நீங்கள் அதெல்லாம் ரெஃபரன்ஸ் வச்சு தான் நீங்கள் பேசுகிறீங்க. சார் ரைடு வந்தது எஃப்ஐஆர் பண்ணி ஜெயிலில் போடலையா சார்? ரைடு பண்ண உடனே ஜெயிலில் போட்டுற முடியாதுல்ல. இங்கே கோர்ட் இருக்குல்ல, செக் அண்ட் பேலன்சஸ் இருக்குல்ல. அப்படியே பண்ணாலும் அவங்க என்ன பண்ண போகிறாங்க? ஒரு நாள் வெளில வர போகிறாங்க. பனிஷ்மெண்ட் வாங்கி தரது தானே ஒரு ஏஜென்சியோட வேலை. பனிஷ்மெண்ட் வாங்கி தரதுக்கான வேலையை தானே அந்த ஏஜென்சிஸ்லாம் பார்த்துட்ருக்கு. ஓகே, என்னோட அடுத்த கேள்வி, இந்த தமிழகத்தில் வந்து பெரும்பாலான இளைஞர்கள் வந்து இன்றைக்கி விஜய் பக்கம் திரண்டிருக்காங்க. உங்கள் பக்கம் இருந்த இளைஞர்கள்லேயும் ஒரு கூட்டம் இன்றைக்கி திரு அண்ணாமலை அவர்கள் பக்கம் பின்னாடி போயிடுச்சு. நீங்கள் கூட ஏற்கனவே ஒரு பேட்டியில் கொடுத்தீங்க, போனவங்களும் திரும்ப வருவாங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அந்த மாதிரி வர்றதுக்கு உண்டான திட்டங்கள் இருக்கா? மேற்கொண்டு இந்த இளைஞர்கள் வந்து மத்தியில் உங்களுடைய கொள்கை சித்தாந்தங்கள் எடுத்துகிட்டு போகிறதுக்கு உண்டான உங்களோட அடுத்த கட்ட நோக்கம் இருக்கா? போனவங்க எல்லாருமே திரும்பி வருவாங்க. ஏன்னா இன்றைக்கி அவங்க கூட போனவங்க எல்லாமே திரும்பி வருவாங்க. இல்லை, இன்றைக்கியும் அவங்க போனவங்க எல்லாமே திரும்பி வருவாங்க. எல்லாருமே திரும்பி வருவாங்க. எல்லாருமேனா எல்லாருமே இல்லை, இன்றைக்கி அவங்க போனவங்களில் வந்து பெரும்பாலானவங்க வந்து அந்த மாதிரியான. திரும்ப சொல்லணுமா? நான் பதில் சொல்லிட்டேன். போனவங்க எல்லாருமே திரும்பி வருவாங்க. ஓகே, இன்றைக்கி உங்கள் கூட கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே ஒவ்வொன்றா வெளியில் போயிட்டுருக்காங்க. ஜி.கே. வாசன் அவர்கள் வெளியில் போயிட்டார், காங்கிரஸோடு இணைஞ்சு செயல்படுவோன்னு சொல்கிறாரு. புரட்சி பாரதம் ஏற்கனவே வெளியில் போயிட்டார். கூட்டணி என்டிஏ தமிழகத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கை நடக்க போகுதா? ஏன்னா இன்றைக்கி எடப்பாடி அவர்கள் கூட அமித்ஷா அவர்களை சந்திச்சிருக்காரு. ஏங்க வெளில போனதெல்லாம் சொல்கிறீங்க, அதே ஃப்ளோவில் சந்திச்சதையும் சொல்கிறீங்க. சந்திச்சதுன்றது வெளில போனது மாதிரி இல்லை, அதே ஃப்ளோவில் இதையும் சேர்க்குறீங்க. எனக்கு புரியல. இல்லை, இன்றைக்கி உங்கள் கூட்டணியில் இருந்த பல கட்சிகளும் வெளியில் போயிட்டாங்க. ஆனால் இவர் மட்டும் வெளில போகலன்னு சொல்ல வரீங்க? இல்லை, வெளியில் போகலன்னு நான் சொல்ல வரல. அவங்களாம் வெளில போயிட்டாங்க, ஆனால் இவர் வந்து இவரை பார்த்துருக்காங்க. இல்லை, உங்கள் கூட்டணிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற அப்புறம் தான் இவர் வந்து அமித்ஷா பார்த்துருக்காங்க. சின்ன கட்சிகள் எல்லாம் வெளியில் போயிட்டாருங்க. இபிஎஸ் வந்து அமித்ஷாவை பார்த்துருக்காரு. நீங்கள் தானே சொன்னீங்க. ஏன்னா இன்னைக்கு நான் வந்து சந்திச்சிருக்காரு. என்ன சொல்ல வரீங்க? இல்லை, பல உங்க கூட இருந்த திமுக பாருங்க, திமுக கூட இருந்தாங்க யாரா இருக்காங்களா? அவங்களாம் இன்னைக்கு அதிகாரத்தில் இருக்காங்க. திமுக கூட இருக்காங்களா? திமுக கூட இல்லைனாலும் இன்னைக்கு தமிழகத்தில் அதிகாரத்தில். நான் கேட்குற கேள்வி மட்டும் பதில் சொல்லுங்கன்னா, அதிகாரத்தில் இருக்கிறாங்க, இதில் இருக்காங்க. திமுக கூட இருக்காங்களா? இல்லை. அப்புறம் கூட்டணின்றது தேர்தல் நேரத்தில் தாங்க. ஆட்சியில் இருக்கிற கட்சி கூட சில பேர் போவாங்க, அது வேறு விஷயம். கூட்டணிங்கிறது தேர்தல் நேரத்தில் தான். தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லா நேரத்துலையும் கூட்டணி, எல்லா இடத்துலையும் ப்ளஸ்ஸு மைனஸு இன்ட்டு மார்க்கு வகுத்தல் குறியெல்லாம் போட்டுட்ருக்க முடியாது. மக்களுக்கு நாங்கள் சேவையாற்றுவதில் பாஜக எந்த இடத்துல இருக்குது சார்? இந்த இடத்துல உங்களுடைய கொள்கை சார், இது உங்களுடைய தேசியம்ன்ற ஒரு கொள்கை சார். இந்த இடத்துல நீங்கள் விலகிட்டீங்க சார். அது கேள்வியே கேளுங்க, பதில் சொல்கிறேன் சார். அந்த கட்சி போயிட்டாங்களா சார், இந்த கட்சி அதை போய் அவங்கள கேளுங்க. இல்லை, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொகுதி மறுவரையை கூட வந்து திமுக வந்து உங்களுக்கு சாதகமான விஷயங்கள் பேசிகிட்டு இருக்காங்க. கடந்த காலத்தில் எதிர்த்துக்கிட்டு இருந்த திமுக இன்னைக்கு சாதகமாக வந்து பேசுகிறாங்க. ஒருவேளை திமுக கூட பேசுனாங்களா? கண்டிப்பாக. திமுகவுடைய வந்து அமைப்பு செயலாளர் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஏற்கனவே வந்து ஒரு சில கோரிக்கைகள் கொடுத்துருக்கோம், அதை வந்து பாஜக நிறைவேற்றினுச்சுன்னா நாங்கள் ஆதரிக்கிறதுக்கும் தயாராக இருக்கிற அளவுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் அதை மீன் பண்ணுற மாதிரி தான் பேசியிருக்காரு. ஓகே, வெரி குட். வரவேற்கணும். அப்படி பேசினா வரவேற்கணும். ஆக்சுவலாக தாவேக்காவுமே சப்போர்ட் பண்ணணும். நல்ல சட்டம் தானே, சப்போர்ட் பண்ண வேண்டியதானே. பார்லிமெண்ட்னா தானேப்பா, ஏன் மூய்க்கிறீங்க? இல்லை, என்னன்னா இங்கே வந்து இல்லை, ஆக்சுவலாக பார்லிமெண்ட் ப்ரொசீஜர்னால் என்ன எனக்கு புரியல. சட்டமன்றம்னா என்ன? சட்டமன்றத்தில் இப்போ ஆளுங்கட்சி ஒரு சட்டம் கொண்டு வருது, அது நல்ல சட்டம்,
திமுக எதிர்க்கணுமா அதை? இல்லை எதிர்க்கட்சியாக இருக்கிற அதிமுகவோ இல்லை பாஜகவோ எதிர்க்கணுமா? சார் நீங்கள்லாம் வந்து எலெக்ஷனில் மாறி மாறி நின்னீங்க சார், அதனால் எதிர்த்தே ஆகணும் சார். சரி இப்படி வச்சுப்போம். இப்போ வந்து விஜய் வந்து ஒரு சட்டம் கொண்டு வர்றார். தமிழகத்தில் சாராய விற்பனை, ஆல்கஹால் விற்பனையில் அரசு இனிமேல் ஈடுபடாது. எதிர்க்கட்சிகள்லாம் வரவேற்கணுமா எதிர்க்கணுமா? திமுக வரவேற்குது, அதிமுக வரவேற்குது, பாஜக எம்எல்ஏ வரவேற்கிறாங்க, பாஜக வரவேற்குது. சார் என்ன சார் விஜய்க்கு எதிராக நீங்கள் விஜய்க்கு எதிராக நின்றுட்டு இருந்தீங்க, விஜய்க்கு ஆதரவாக போயிட்டீங்கன்னு சொல்லுவீங்களா? இல்லை நான் அது இதுதாங்க ப்ரொசீஜரு. பார்லிமெண்ட்னா இப்படி தான் இருக்கணும், அசம்பிளினா இப்படி தான் இருக்கணும். நீங்கள்லாம் சேர்ந்து அதை மறந்துட்டீங்க. இல்லை சார் பிஜேபி எது வந்தாலும் எதிர்த்தே திருவோம் சார். யார் சொன்னால் எதிர்க்கணும்னு? நல்ல விஷயம், நல்ல சட்டம் வந்தால் எல்லா கட்சியும் ஆதரிக்கணும். திமுக மட்டும் இல்லை, அதிமுக, தாவேகா இருக்கிற எல்லா கட்சியும் ஆதரிக்கணும். தாவேக்காக எம்பி இல்லை, நினச்சாலும் ஆதரிக்க முடியாது. இல்லை அது நிர்மல்குமார் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து யாருமே கேட்காத சட்டத்தை ஏன் பாஜக கொண்டு வருதுன்னு கேட்குறாரு, தொகுதி மறுவரை சம்மந்தமாக. அதெல்லாம் இதெல்லாம் ஒரு கண்டென்ட்டாங்க. இதெல்லாம் இப்பெல்லாம் பேசலாமா? யாருமே கேட்காத சட்டத்தை உனக்கு தெரியுமா யாரும் கேட்கலன்னு? இன்னைக்கு நிர்மல்குமார் இல்லை, இந்த கேள்வியை அப்படியே எதிர்த்துல வச்சிங்கன்னா சட்டமன்றத்தில் நடக்கிற விஷயம்லாம் நாங்கள் கேட்டோமா? சொல்லுங்கள், சட்டமன்றத்தில் நீங்கள் பேசுகிறீங்கல்ல, இதெல்லாம் நாங்கள் யாரை கேட்டோமா? சார் சார் இப்படி பேசுங்க சார், இப்படி உதவித்த சினிமா டைலாக்லாம் பேசிட்டு சுற்றுங்க சார், பஞ்சு டைலாக் பேசுங்க சார், 2 பேரும் அசிங்கமாக சண்டை போட்டுக்கோங்க சார், நாங்கள் கேட்டோமா? இல்லை நாளைக்கு ஏதோ ஒரு சட்டம் கொண்டு வரீங்க சார், இதெல்லாம் நான் ஜனங்க கேட்டாங்களா சார் இந்த சட்டத்தை? என்னங்க இப்படி இல்லாமங்க ஒரு 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 அமைச்சர் ஆகிட்டதுக்கு அப்புறம் கூட இப்படி இல்லாமல் பொறுப்பு இல்லாமல் பேசுறது ஜனங்க யாரும் கேட்கல. உங்களுக்கு தெரியுமா ஜனங்க யாரும் கேட்கலன்னு? ஒரு எம்பி சார் 20 லட்சம் பேரை பார்க்க முடியுமா? முடியாது. 15 லட்சம் பேர், 13 லட்சம் பேர் சொல்லுங்கள், பார்க்க முடியுமா? முடியாது. சரி, ஒரு ஒரு எம்பி தொகுதிக்குள்ள ஒரு ஒரு 5 லட்சம் பேர் இருக்காங்கன்னு வைங்க, ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், இப்படி கணக்கு பண்ணி கொண்டு வர போகிறதில்ல. இப்போ நம்மக்கிட்ட வந்து ஒரு 39 எம்பி, அது 80 ஆச்சுன்னா நல்லது தானே? அவங்களுக்கு எம்பி ஃபண்ட் அதிகமாக கிடைக்க போகுது, நம்ம தொகுதிக்கு நிறையா கிடைக்கும். நான் இப்போ திருவண்ணாமலையில் பார்லிமெண்ட் எலெக்ஷன் நின்னேன். அந்த எட்ஜிலேருந்து இந்த எட்ஜு பார்த்தீங்கன்னா 124 கிலோமீட்ரு. பிரச்சாரம் போகிறதுக்கே 387 பாயிண்டில் போய் நான் மைக்கு பிடிச்சி பேசியிருக்கேன் 17 நாளில். 2024 தேர்தலில் அவ்வளோ பாயிண்ட் பிரச்சாரம் போன ஒரு கேண்டிடேட்னா நான் தான். அப்போ பிரச்சாரம் போகிறதே அவ்வளோ டஃப் அப்படின்னா அந்த 5 வருஷம் அந்த எம்பி எப்படிங்க அவ்வளோ மக்களை சந்தித்து அவங்களோட குறைகளை கேட்க முடியும்? இப்போது ஒரு இடத்துல வந்து அந்த மாதிரி பெரிய பெரிய தொகுதிகளில் 2 எம்பி 3 எம்பி கிடைச்சாங்கன்னா நல்லதா கெட்டதா? மக்கள் கேட்கலன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? மக்கள் இதைத்தானே கேட்குறாங்க, எம்பி வரணும், எங்கள்கிட்ட வந்து உட்காந்து பேசணும், எங்கள் குறைகளை கேட்கணும், பார்லிமெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போய் எங்களுடைய குறைகளை பேசணும். மக்கள் இதானப்பா கேட்குறாங்க. மக்கள் கேட்டால் கொண்டு வந்தாங்கன்னு அறிவுக்கு விவாதத்தில் இல்லை இந்த பேச்சு. எதை கொண்டு வந்தாலும் நாங்கள் எதிர்ப்போம். அரசை நடத்த விடுங்க, பார்லிமெண்ட்டை நடத்த விடுங்க. நீங்கள் உங்களுடைய அரசியல் அற்பங்களை, அரசியல் அறிப்புகளை வேற எங்கேயாவது பற்றிட்டுக்கோங்க. இது ஒரு கம்பல்ஷன் ஆகிப்போச்சு. இல்லை சார், தாவேக்கானா பிஜேபியோடைய கொண்டு வர எல்லா சட்டத்தையும் எது தான் சார் பேசணும், திமுகனா எது தான் சார் பேசணும். ஏன் இந்த கம்பல்ஷனை கிரியேட் பண்ணுறீங்க? ஃப்ரீயாக விடுங்க, அவங்கெல்லாம் சேர்ந்து பேசணும். எது நல்லது எது கெட்டதுன்னு முடிவு பண்ணிட்டோம். அவனுக்கு அறிவு இருக்குது, பேசி முடிவு பண்ணிட்டோம். நல்ல சட்டம்னு நினைக்கிறீங்களா, ஆதரிங்க, மக்கள் மத்தியில் உங்கள் இமேஜ் கூடும். இல்லைங்க இந்த சட்டத்தில் இந்த பிரச்சனை இருக்குது, பொறுப்பாக பேசுங்க. பிஜேபி கொண்டு வந்தாலும் நாங்கள் வாடன்னா அடிப்போம். அது எப்படிங்க பாராளுமன்ற நடைமுறைக்கு அழகாக இருக்க முடியும்? அதனால தான் மக்கள் திரும்ப 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 டிஷ்யூ பேப்பர் மாதிரி கசக்கி 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 காங்கிரஸை தூக்கி போட்டுட்ருக்காங்க. பார்லிமெண்ட்டை முடக்குவோம், எந்த சட்டம் வந்தாலும் நாங்கள் எதிர்ப்போம். இது எப்படி ஆக்கப்பூர்வமான அரசியலாக இருக்க முடியும்? சொல்லுங்கள் பார்ப்போம். ஆகையால் இப்போ டீலிமிட்டேஷன் என்பது மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய ஒரு நல்ல சட்டம். அதை எல்லா கட்சிகளுமே வரவேற்கணும். தமிழகத்தில் எம்பிக்கள் வைத்திருக்கிற எல்லா கட்சிகளும் வரவேற்கணும். எம்பிக்கள் இல்லாத தாவேகாவும் வரவேற்கணும் தானே? அதானே நியாயம். விஜய் அவர்களும் இன்றைக்கி வந்து எம்பிக்களுடைய கூட்டங்கள் எல்லாம் நடத்தியிருக்காரு. ஆனால் திமுக அதிமுகவுடைய எம்பிக்கள் எல்லாம் கலந்துக்கல. அப்புறம் யாரை வச்சு நடத்தினாரு? இல்லை, 19 எம்பிக்கள் இன்றைக்கி அந்த கூட்டத்தில் வந்து கலந்துருக்காங்க. யார் அவங்கெல்லாம்?
பக்கத்து ஸ்டேட்லேருந்து கொடுத்துட்டு வந்தாரா? தமிழகத்தினுடைய எம்பிக்கள் தான் இன்னைக்கு 19 பேரும் கலந்துருக்காங்க. காங்கிரஸ் அவங்க கட்சியில் கட்சியில் எம்பி இல்லைல்ல. அவங்க இல்லை, இன்னைக்கு அவங்களுடைய 10 எம்பி திமுக இருந்து வாங்கி போனாங்க காங்கிரஸ் இல்லை, 10 தானே. மக்கள் வந்து வாக்களிச்சிருக்காங்க. ஆமாம், மக்கள் வாக்களிச்சாங்கன்னா இல்லைன்னு சொல்லி. திமுக ஏன் நீங்கள் சம்மந்தம்லாம் பேசுகிறீங்க? திமுகவுடைய ஓட் பேங்கை வச்சு தானே இந்த 10 எம்பி வந்தாங்க. காங்கிரஸில் ஒரு ஓட்டு கிடையாது. உங்கள் ஊரில் எவனா காங்கிரஸ்காரன் இருக்கானா? சத்தியமாக உங்கள் ஊரில் கிடையாது. காங்கிரஸ் கட்சிக்காரனை நான் பார்த்ததே கிடையாது. ஃபிசிக்கலாக சொல்கிறேன்னா, நான் கிண்டல் பண்ணுறதுக்கோ கலாய்க்கிறதுக்கோ சொல்லலை. இந்த வீடியோ பார்க்குறவங்க கூட யோசிச்சு பாருங்க, கண்ணை மூடி யோசிங்க. உங்கள் ஊரில் பிஜேபிக்காரர் இவர் இருக்கார், திமுககாரர் இருக்கார், அதிமுககாரர் இருக்கார், விசிகாரர் இருக்கார், காங்கிரஸ்காரர் யாராவது நீங்கள் கண்ணை மூடி மைண்டில் கொண்டு வாங்க பார்ப்போம். தமிழ்நாட்டில் உங்கள் ஊரில், உங்கள் நகரத்தில், உங்கள் ஊராட்சியில், உங்கள் நகராட்சியில் அப்புறம் எப்படிங்க 10 எம்பி வரும்? என்ன திமுக ஓட்டில் வந்தாங்க அதானே? சார்னோ திமுக சரி, உங்கள் ஊர் கூட்டணியில் தானே. உங்கள் ஊர் என்ன? சேலம். ஊர் சேலம். கிராமத்து பேர் சொல்லுங்கப்பா. சேலம் தான். துட்டாம்பட்டி. தொட்டாம்பட்டியில் யார் வந்து காங்கிரஸ்காரர் யோசிச்சு நல்லா சொல்லுங்கள். இன்னும் கூட 1 மணி நேரம் ஆகும். இல்லை, இருக்கார், ஒருத்தர் தான் இருக்காரு. அவர் ரொம்ப வயசானவர். அவர் பேர் கோபாலு. ஒண்டியா விளையாடிச்சிட்டு இருக்காரா? இருக்காரு, ஒருத்தர் இருக்காரு, ரொம்ப வயசானவர் இருக்காரு. ஒரு ஆள் இருக்காரு, ஏதோ இருக்காரு. உங்க ஞாபகம் வந்துருச்சு. இவ்வளோ நேரம் நான் கேட்டு இந்த கேள்வி இழுத்துட்டே போனாலும் ஒருத்தன் ஞாபகம் வந்துட்டாரு. இவ்வளோதானே காங்கிரஸோட லட்சணம். அப்புறம் என்ன? மக்கள் ஓட்டு போட்டாங்க. மக்கள் ஏன் ஓட்டு போட்டாங்க? கூட்டணி இருந்தனால ஓட்டு போட்டாங்க. காங்கிரஸ்னு ஒரு கட்சி தமிழ்நாட்டில் கிடையாது. 1967 செத்து போய் 67 பால் ஊற்றிட்டாங்க. புதைச்ச இடத்துல புல் இல்லை, ஆலமரமே முறைச்சிச்சு. ஓகே, நீங்கள் இந்த காவேரி விவகாரத்தில் தமிழக பாஜக வந்து சரியான முறையில் கையாளீங்களா? இல்லை, புரியல. கையாளனா என்ன? டிபிஆர் திருப்பி அனுப்பியிருக்காங்க. மத்திய அரசு இதை விட வேறு நல்லது என்ன பண்ண முடியும்? நீங்கள் மத்திய அரசு இருந்தால் என்ன பண்ணிருப்பீங்க? டீட்டெயில்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை திருப்பி அனுப்பியிருக்காங்க. இது 2 மாநிலங்களுக்கு இடையே இருக்கிற பிரச்சனை. இது வந்து காவிரி நதிநீர் தீர்ப்பாயத்தினுடைய ஆணையின்படியும் தேசிய நதிநீர் ஆணையத்தினுடைய வழிகாட்டுதல் படி தான் நீங்கள் கொடுக்க முடியும்னு சொல்லி திருப்பி அனுப்பிட்டாங்க. இதை விட தமிழ்நாட்டுக்கு என்ன நல்லது பண்ண முடியும் ஒரு மத்திய அரசு? ஆனால் வந்து இந்த விஷயம் வந்து மக்கள் மத்தியில் இன்னைக்கு போகலை. அதெல்லாம் போயிடுச்சு. நீங்கள் அந்த 2018 விஷயத்தை வச்சு உடையலாம். அதை நான் உடைச்சிட்டேன். இல்லைனா அதை வச்சு பெரிய நரேட்டிவ் செட் பண்ணலான்னு பார்த்தாங்க. அதை ஒரே நாளில் உடைச்சிட்டேன். இந்த பேப்பரை கொடுங்க. இல்லை, இன்னைக்கு வந்து இல்லை இப்போ பல தடவை செஞ்சு காட்டேன். உங்களுக்கு ஒரு தடவை செஞ்சு காட்டுங்க. தமிழ்நாட்டில் இந்தியாவில் சிறந்த மாநிலம் தமிழ்நாடு. இதில் அப்படி எழுதியிருக்கு. படித்து பாருங்கள். அப்படி எழுதியிருக்கு பாருங்கள். எழுதியிருக்கா? இந்தியாவில் சிறந்த மாநிலம் தமிழ்நாடு எழுதியிருக்கு. படிங்க. இன்னைக்கு வந்து அது மாதிரி எழுதியிருக்கா? அதில் இல்லை. அதில் எழுதலைன்னு தான் அர்த்தம். தமிழ்நாட்டில் சிறந்த மாநிலம், இந்தியாவில் சிறந்த மாநிலம் தமிழ்நாடு இல்லைன்னு அர்த்தம் இல்லை. அதில் எழுதலை. அப்படி தானே? 2018 உச்சநீதிமன்ற ஆணையில் இப்படி இருக்குது, உங்களுக்கு தெரியுமான்னு அன்புமணி கேட்குறாரு. கேள்வியே தப்பு. நீங்கள் கேட்குறீங்கன்னா முதல்ல நீங்கள் 2018 ஆர்டரை படிச்சிருக்கணும். இவரே படிக்காமல் அதில் இருக்க உங்களுக்கு தெரியுமா? அவங்க என்ன அந்த ஆர்டரில் அப்படி இல்லைங்க, இருந்தாலும் நாங்கள் டிபிஆரை திருப்பி அனுப்பிட்டோம். இதான் மத்திய அரசு கொடுத்த பதில். அப்படியே தோசையை திருப்பி போட்டாங்க அவர் அண்ணாமலையும் அன்புமணி அவர்களும். சரி, அன்புமணி அவர்கள் அதுக்கு பதிலுக்கு கண்டனம் பண்ணி ஒரு அறிக்கை விட்டார். 3 பக்க அறிக்கை. ஒரு இடத்துல கூட சுப்ரீம் கோர்ட்டில் எந்த இடத்துல சொல்லுதுன்னு அவரும் சொல்லலை. அப்போ சுப்ரீம் கோர்ட் ஆர்டரில் அப்படி இல்லை, நீங்களும் படிக்கலை. எதுக்கு கேள்வி கேட்டீங்க? வேறு என்ன பதில் சொல்ல முடியும்? நீங்கள் கேட்குற கேள்வி என்ன? 2018 உச்சநீதிமன்ற ஆர்டரில் அப்படி இருக்குது, உங்களுக்கு தெரியுமா? படித்து பார்க்குறாங்க. இல்லை சார், இருந்தாலும் நாங்கள் டிபிஆரை திருப்பி அனுப்பிட்டோம் சார். இதை விட ஒரு மத்திய அரசு என்னங்க செய்ய முடியும்? திரும்ப தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் தமிழக விவசாயிகளுக்கும் நல்லது செய்கிற மத்திய அரசை இல்லை நீ தப்பாக தான் பண்ணுறேன்னு அழுத்தம் கொடுத்துட்டே இருந்தா என்னங்க இது? கடுப்பாகாது ஒரு ஸ்டேஜில்? எவ்வளோ தூரம் நம்ம நல்லது பண்ணுறோம். கர்நாடகாவில் நம்ம ஆட்சியில் இருக்கிற கட்சி, இருந்த கட்சி, வரப்போகிற கட்சி, இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு ஃபேவராக நம்ம டிபிஆரை திருப்பி அனுப்புகிறோம். மறுபடியும் அப்படி யோசிக்க மாட்டாங்க. நீ ப்ராக்டிக்கலாக இருக்கும். பிஜேபிக்காரன்றதை மறந்துடுங்க. நல்லது பண்ணால் பாராட்டணும்ல. எந்த கட்சியாக இருந்தாலும் டிபிஆரை திருப்பி அனுப்பியிருக்காங்க. சார், டிபிஆரை திருப்பி அனுப்புனீங்க, மத்திய அரசுக்கு நன்றி சொல்கிறது என்ன? வாய் கோணிக்க போதா? அதில் என்ன அசிங்கமாக ஒரு அரசியல்? யோசிச்சு பாருங்கள். மத்திய அரசு எல்லாம் பாராட்டிருக்கணுமா இல்லையா? பட்டாசு வெடிச்சிருக்கணுமா இல்லையா? டிபிஆர் திருப்பி அனுப்பியிருந்தீங்களா? ஸ்வீட் கொடுத்துருக்கணுமா இல்லையா? அதில் என்ன எல்லாரும் அசிங்கமாக அரசியல் பண்ணுறீங்க? அரசியல் பண்ணுறதுக்கு வேறு இடம் கிடைக்கல. மக்களுடைய வாழ்வாதாரம், மக்களுடைய உரிமை, மக்களுடைய உயிர் பிரச்சனையில் தான் அரசியல் பண்ணணுமா?
அன்புமணி அவ்வளோ வீடியோ போட்டார். நான் போய் இது மேகதாதுக்கு நிற்க போகிறேன், நான் காவேரியில் போய் வீடியோ போடுறேன். என்ன சார் டிபிஆர் திருப்பி அனுப்புறதுக்கு பாராட்ட மாட்டீங்க சார்? டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கர்நாடகா கொடுத்ததை மத்திய அரசு திருப்பி அனுப்பியிருக்கு. இது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம். இது நம்முடைய போராட்டத்தில் இது நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு வெற்றி. பாராட்டணுமா இல்லையா? சப்போர்ட் பண்ணணுமா இல்லையா? அதை போயிட்டு அதில் வச்சுட்டு அரசியல் பண்ணிட்டு என்ன சார் உங்கள் அரசியல்? உண்மையிலேயே தமிழர்களுக்கு தண்ணி வேணும், உண்மையிலேயே காவிரியிலேருந்து தண்ணி வரணும். என்ன பண்ணணும்? எல்லாரும் சேர்ந்து தாவேக அரசுக்கு அழுத்தம் கொடுக்கணும். டேய், நீ ரெண்டு மினிஸ்டர் கொடுத்து வச்சிருக்கீங்க, வெளில அனுப்புங்க. ராகுல் இங்கே வராரு, கூப்பிட்டு பேசுங்க. எப்படி வரலாம் ராகுல் இங்கே? வேற ஒரு ஸ்டேட்டுக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டு வந்துட முடியுமா அவரால்? எப்படி தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போனார்? கேட்க முடியல, கேட்க வக்கில்ல. இங்கே வந்துட்டு அரசியல் நாடகம் நடத்திட்டு இருக்கீங்க. 2 மினிஸ்டர் இங்கே தமிழ்நாட்டில் கொடுத்து வச்சுருக்கோம். செத்து போன காங்கிரஸுக்கு, செத்து போன பாம்பை தூக்கிட்டு வந்து போட்டு என்னென்னமோ பண்ணி தண்ணி கொடுத்து உயிராக்கி அதை வந்து இது பாடம் பண்ணி 2 மினிஸ்டர் கொடுத்து உட்கார வச்சிருக்கீங்க. தூக்கி வெளில போடுங்க. ப்ரெஷர் ஆகுமா? இங்கே ஆளுகிற அரசுக்கு, டிகே சிவகுமாரோடைய ஆணவத்துக்கு, ராகுல் காந்தியோட ஆணவத்துக்கு ஒரு சமட்டை அடி கிடைக்குமா? அதை பண்ணுங்கன்னா அதை முடியல. இங்கே வந்துட்டு சார் டிபிஆரை திருப்பி அனுப்பினதை வரவேற்காத அத்துணை பேருமே தமிழர்களுக்கு துரோகிகள். அது தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் முதல்ல. ஆனால் இன்னைக்கு வந்து நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள், உங்கள் கட்சியில் நீங்கள் மட்டும்தான் இந்த விஷயத்தை ஸ்ட்ராங்காக பேசுகிறீங்க. உங்கள் கட்சியில் இருக்கிற நான் பேசுகிறது கட்சியோட வார்த்தை. இதெல்லாம் பேசாதீங்க. நீங்கள் மட்டும்தான் பேசுகிறீங்க, நாங்கள் மட்டும்தான் பேசுகிறீங்க. எல்லாரும் பேசுவாங்க, எல்லாரும் பேசிட்டு தான் இருக்காங்க. நான் பேசுகிறது பிஜேபியோட வார்த்தை. மக்கள் மத்தியில் போக மாட்டேங்குதுங்க. மக்கள் மத்தியில் போகாமலாம் இல்லைங்க, என்னங்க போல எல்லாம் போயிட்டு தான் இருக்கு. நீங்கள் அதனால தான் ட்ராமா பண்ண முடியல. இல்லைனா இந்த 2018 மேட்டரை வச்சுட்டு நீங்கள் அந்த ஒரு கொஸ்டினை வச்சு எவ்வளோ பெரிய ட்ராமா பண்ணியிருப்பீங்க? பண்ண முடியலையே, அதான் மக்கள்கிட்ட போனது. நீங்கள் ஒரு ஃபேக் நரேட்டிவை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், அது மக்கள்கிட்ட போயிடுச்சுன்னு அர்த்தம். மக்கள்கிட்டலாம் போயிடுச்சு. நீங்கள் ஒன்று மக்கள்கிட்ட பேசி பாருங்கள், எல்லோரும் தெளிவாக சொல்கிறாங்க டிபிஆர் மத்திய அரசு தான் திருப்பி அனுப்பிச்சு. மத்திய அரசு, பாஜக அரசு தமிழர்களுக்கு நல்லதாக செஞ்சுருக்கு, மக்களுக்கு தெரியுது. ஓகே, இவ்வளோ நேரம் உங்களோட பொன்னாட நேரம் கொடுத்ததுக்கு நன்றி, வணக்கம்.